வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல ப்ராசஸ் காஸ்டிங்ல நார்மல் லாஸ் வித் நோ ஸ்கிராப் வேல்யூ பார்க்கலாம். ஸோ ஏபிசி லிமிடெட் இஸ் ப்ரொடியூசிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3 கண்டினியூஸ் ப்ராசஸ்ல இருக்கு. அதில் எவ்வளோ அவங்க ஃபினிஷ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 75 லிட்டர்ஸ். ஓகே. ஸோ ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டில் ப்ராசஸ் 1, 2, 3 இது மூணுத்துக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகுது அண்ட் தென் எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டில் செக் பண்ணோன்னா டு டைரக்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. மெட்டீரியல் காஸ்ட் பர் லிட்டர் வந்து 2, ஸோ இட் இஸ் 200. அதே மாதிரி டைரக்ட் வேஜஸ் பார்த்தீங்கன்னா நேரடியாக கொடுக்காம லேபர் ஹவர்ஸும் வேஜ் பர் ரேட் பர் ஹாரும் கொடுத்துருக்கு. ஸோ 6 into 7.5 45. தென் ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா 3.5 கொடுத்துருக்கு. அதை எதோட மல்டிப்ளை பண்ணுவோம், லேபர் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, 6 அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 6 into 3.5 21. அதுக்கப்புறமா நார்மல் லாஸ் பார்த்தீங்கன்னா 10% ஆன் 100 வந்து 10 யூனிட்ஸ். அதுக்கு நோ ஸ்கிராப் வேல்யூ, எந்த ஸ்கிராப் வேல்யூ இல்லை, அதனால அதை போட்டுறோம். அடுத்தது 2.9 இது வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ் டோட்டலாக 100 இருந்தது, 10 வந்து நார்மல் லாஸ், ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 90 யூனிட்ஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 266. இதோட காஸ்ட் பர் யூனிட் பார்த்தீங்கன்னா 2.96 பர் யூனிட். அடுத்தது ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து செகண்ட் ப்ராசஸ்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு 90 யூனிட்ஸும் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 266 ருபீஸும். அண்ட் தென் செகண்ட் ப்ராசஸில் மெட்டீரியல் வந்து எதுவும் கொடுக்கல, நெல் போட்டுட்டோம். டைரக்ட் வேஜஸ் பார்த்தீங்கன்னா 10 லேபர் ஹார்ஸ் இன்டூ வேஜ் ரேட் பர் ஹார் இஸ் 10. ஸோ திஸ் இஸ் 100. அதே மாதிரி ஓவர் ஹெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஓவர் ஹெட் ரேட் பர் ஹார் 3. ஸோ டைரக்ட் அந்த லேபர் ஹார்ஸ் வந்து 10 hours. 10 hours into 3 வந்து 30 rupees. அண்ட் தென் வேஸ்டேஜ் வந்து இன்புட்டில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் 11.11%, தட் மீன்ஸ் 9.9. எங்கேயும் ஸ்கிராப் வேல்யூ இல்லை, அதனால நெல் போட்டுருணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா 80.1 யூனிட்ஸ் அட் அமௌண்ட் வந்து 396 rupees. அடுத்தது ப்ராசஸ் 3 அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ராசஸ்லேருந்து எவ்வளோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது 80 யூனிட்ஸ் 396 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. வேஜஸ் பார்க்கும்போது 8 into 12.05 100. அண்ட் தென் ஓவர் ஹெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கிடைக்குது அந்த இடத்துல 8 into 8 வந்து 64. ரைட். அண்ட் தென் வேஸ்டேஜ் வந்து இன்புட்டில் 6.25%, தட் இஸ் 5. அண்ட் தென் ஃபினிஷ் ஸ்டாக் அக்கௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 75 யூனிட்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு 560 ருபீஸ்க்கு இருக்குது. அப்போ காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ 7.5 ருபீஸ் பர் யூனிட். நெக்ஸ்ட் ஃபினிஷ் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் 3ல கொடுத்துருக்கு 75 யூனிட்ஸும் 560 ருபீஸும். அண்ட் தென் சேல்ஸும் நம்ம சம்மில் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 75 லிட்டர்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிருக்கு, எவ்வளோ ரூபாய்க்கு அந்த இடத்துல விற்கிறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்கா அந்த இடத்துல சேல் ப்ரைஸ் பர் லிட்டர் ஆஃப் த ஃபினிஷ் ப்ராடக்ட் 9 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ 75 into 9 பார்த்தீங்கன்னா 675. ஸோ காஸ்ட் ஆஃப் அந்த மொத்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உன்னோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 560 ருபீஸ் ஆயிருக்கு. பட் சேல் பண்ணது 675. ஸோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ 115 ருபீஸ். ஓகே. ஸோ இப்படி தான் போடணும். இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் 3 ப்ராசஸ் கொடுத்துருக்கு. ஃபினிஷ் ஸ்டாக் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கு. சேல் வேல்யூ கொடுத்தாச்சு. அதில் நம்மளை ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கு. இதில் ஸ்கிராப் வேல்யூ இல்லை. இது வந்து இந்த மாதிரி மெத்தடில் நம்ம போடுவோம். ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.